ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு வந்து நிறைய பேர் தயக்கமாக இருக்குது, இல்லை ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஃபேஸ் காட்டி போட்டால் நம்மளை ஏதோ விமர்சனம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது ஆனால் நம்ம ஃபேஸ் காட்டி பண்ணலாம். நமக்கு வந்து சில பேருக்கு வந்து இல்லை, சுத்தமாகவே விருப்பம் இல்லை அப்படின்றவங்க ஏதாவது கோலம் இல்லைன்னா நீங்கள் போட்டுட்டு இல்லை சமையல் வீடியோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அதில் ஏதோ ஒரு ஒரு ஐடென்டிஃபை வந்து நீங்கள் வைக்கணும். அதாவது யார் பார்த்தாலும் இது அவங்க வீடியோ தானே அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் பர்டிகுலராக அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு உங்கள் வீடியோஸ் வந்து ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் வந்து பேசுகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை உங்கள் கையில் போட்டிருக்க வளையல் ஏதோ உங்களை வந்து அந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். அதாவது நம்ம முகம் தெரியாமல் வீடியோ போடுறவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அந்த வீடியோவில் இருக்கும்போது அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஃபேஸுங்கிறப்ப நம்ம ஒருத்தவங்களுடைய குரல் கேட்குறத விட ஃபேஸை சீக்கிரம் ஞாபகம் வச்சுப்போம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் பார்க்குறதுல ஏதோ ஒரு ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுற வரைக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபோனுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போயிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு கூட அவங்களுக்கு வீடியோ போகலாம். அது வரையும் நம்மளை மறக்காமல் இருப்பாங்கள்ல, அதனால் ஒரு ஐடென்டிஃபை வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் இல்லை, வீடியோஸும் சமையல் வீடியோ அந்த மாதிரியும் போடல, அந்த மாதிரியும் விருப்பம் இல்லை. அதுங்க வேணால் நீங்கள் ஏஐ வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம். ஏஐ வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியாக எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். சாட் ஜிபிடியில் வந்து ஏதோ உங்களுக்காக ஒரு கதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கதையை நீங்கள் சொல்லி எனக்கு வந்து இந்த கதைக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கதை எதுவும் ஐடியா இல்லைன்னா நீங்களே அதுக்கிட்ட ஒரு நல்ல சிறுகதை இல்லை ஏதோ ஒரு பழமொழி கதை, ஏதோ ஒரு திருக்குறள் பொருள் சார்ந்த கதை, உங்களுக்கு பிடிச்ச கதையை நீங்கள் வந்து சொல்லி அந்த கதைக்கான கதையை கொடுன்னு கேட்டிங்கன்னா அது ஷார்ட்ஸுக்கு வேணாலும் சிறுகதை சின்னதாக கொடுக்கும். இல்லை நீங்கள் லாங் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1000 வேர்ட்ஸு 500 வேர்ட்ஸுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கதையை வந்து அது கொடுக்கும். அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அந்த கதைக்கான ப்ராம்ப்டை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த கதைக்கான ப்ராம்ப்டை வாங்கிக்கிட்டு உங்கள் ஃபோனில் கிராக்கு அப்படி இல்லைன்னா அப்படின்னு ஒரு ஆப்பு ஏற்றிக்கோங்க. ஆனால் அது நம்ம வந்து பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்புக்கு, ஏஐ ஆப்புக்கு. இல்லை உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் க்ரோமில் வந்து மெட்டா.ஏஐ அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கான வீடியோவை அது தரும். அந்த வீடியோவை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து அந்த கதைக்கான வாய்ஸ் ஓவரை நீங்கள் கொடுத்துடலாம். நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை டைப் பண்ணி ஏஐ வாய்ஸாகவும் கொடுக்கலாம். இன்னொன்று நீங்கள் உங்கள் வாய்ஸே கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அது ஓன் கண்டென்ட்டாக இருக்கும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் அதை என்கரேஜ் பண்ணும். நீங்கள் அந்த கதைக்கான அப்படியே நீங்களாக பேச வேண்டியதுனாலும் பேசலாம். இல்லை வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வேணும்னாலும் நீங்கள் ஏஐக்கிட்டே இந்த ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்ட் கொடுங்க, அது கொடுக்கும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வாங்கி அப்படியே பண்ணி பேசிக்கலாம். பேசி பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் யூடியூப் லைப்ரரி இருக்கும் இல்லைங்களா, அந்த லைப்ரரி போயிட்டு நீங்கள் அந்த லைட்டான அந்த பியானோ மியூசிக்கு அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் பேக்ரவுண்ட் பிஜிஎம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கதை வரும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அதுக்கான டைட்டில் கொடுத்துட்டு அந்த கதைக்கான ஒரு தம்ப்நெயில் வேணும்னாலும் நீங்கள் சாட் ஜிபிடிட்டே கேட்டுக்கலாம். அந்த கதைக்கான டைட்டிலை சொல்லி எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை சென்ட் பண்ணி அதில் என்ன வேர்டு எழுதியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே சாட் ஜிபிடி வந்து ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கும். நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான நல்ல ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலையும் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வியூஸ் போகும். இதேமாரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லினா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.